அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் 13வது நோன்பிற்குரிய தராவியை நிறைவேற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நாம் நோற்ற நோன்புகளையும் தொழுத தொழுகைகளையும் பரிபூர்ணமாக கபூல் செய்து ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். இன்றைய தினத்தோடு சுமார் அருள்மறை குர்ஆனுடைய 18 ஜுஸூக்கள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். கேட்ட ஓதிய நம் அனைவர்களுக்கும் அதன் பிரகாரம் வழிநடக்க அல்லாஹ் நற்கிருபை செய்வானாக. இன்றைய தினத்திலே முதலாவது ரக்காயத்தில் ஓதப்பட்ட வசனங்கள் தொடர்படியாக ஒரு 3 வசனங்கள். அதில் ஃபஅன்ஷஅனா லக்கும் பிஹி ஜன்னாத்தின் மின் நஹீலின் வ அனாபின் லக்கும் ஃபீஹா ஃபவாகிஹு கதீரத்தும் வ மின்ஹா தஅகுலூன் என்று சொல்லக்கூடிய முதல் வசனம். பிறகு தொடர்ந்து 2 வசனங்கள். இதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அடியார்களுக்கு தான் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு அருட்கொடையை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அதுதான் நாம் உண்ணக்கூடிய உணவுகள். முதல் வசனத்தில் அல்லாஹ் பழங்களை நாம் உங்களுக்கு அருட்கொடையாக வழங்கியிருக்கிறோம், அதை நீங்கள் உண்ணுகிறீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். 2வது வசனத்திலே எண்ணெய் குழம்பு போன்றவைகள் உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம், அதையும் நீங்கள் உண்ணுகிறீர்கள் என்பதாக சொல்லுவான். 3வதாக ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளையும் நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம், அதையும் நீங்கள் உண்ணுகிறீர்கள் என்பதாக அல்லாஹ் உணவை பற்றி வரிசையாக அடுத்தடுத்த வசனத்திலே சொல்லி காண்பிப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மனிதன் அமைதியாக இயங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மனிதனுக்கு அவசியமானது வலுவான தரமான ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆதாரமாக இருப்பது உணவு தான். அந்த உணவை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்கியிருப்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே, இன்றைய தராவிகளை ஓதப்பட்ட வசனத்தின் மூலமாக அல்லாஹ் பேசுகிறான். அப்படி உண்ணக்கூடிய உணவுகள் எப்படி இருக்க வேண்டும்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தொய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், தூய்மையான உணவை உண்ணுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்வான். இந்த மனித வளம் குறையாமல் சமமான நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உணவுகளை 2 வகையாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் பிரித்து காண்பிக்கின்றது. ஒன்று ஹலால், இன்னொன்று ஹராம். ஒன்று ஹலால், அது சாப்பிட அனுமதிக்கப்பட்ட தூய்மையான உணவு. 2வது ஹராம், சாப்பிட அனுமதிக்கப்படாத தூய்மையற்ற உணவு. இந்த 2 உணவை இஸ்லாமிய மார்க்கம் பிரித்து காண்பிக்கின்றது. இதிலே முதல் வகை ஹலால், சாப்பிட அனுமதிக்கப்பட்ட தூய்மையான உணவையே நீங்கள் உண்ணுங்கள் என்பதாகவும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தனக்குள்ளாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வலியுறுத்தி காண்பிக்கின்றது. முதலாவதாக ஹலாலான உணவையே நாம் உண்ண வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குலூ மின் தொய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடியவற்றில் ஹலாலானதை தூய்மையானதை நீங்கள் உண்ணுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதையே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது இன்னல்லாஹ தொய்யிபுன் லா யக்பலு இல்லா தொய்யிபா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூய்மையானவன், தூய்மையானதை மட்டும்தான் அவன் ஏற்றுக்கொள்வான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அதிகமான சிரமங்களுக்கு மத்தியிலே நீண்ட தூரத்தில் ஒரு மனிதர் பிரயாணம் செய்கிறார், பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், அவர் நீண்ட தூர பயணத்தின் காரணத்தினால் அவருடைய தலைமுடியெலாம் கலைஞ்சிருக்குது, அவருடைய உடலிலெல்லாம் மண் புழுதிகள் அடைந்து அழுக்காக இருக்கிறது. அப்பொழுது அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய 2 கைகளை வானை நோக்கி உயர்த்தி யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்பதாக இரக்கத்தோடு அல்லாஹ்விடத்தில் இரக்கத்தை எதிர்பார்த்த வண்ணம் துஆ செய்கிறார். என்றாலும் கூட அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இறைவன் எப்படி அந்த துஆவை ஏற்றுக்கொள்வான்?
அவரது உணவு, அவரது உடை அனைத்தும் ஹராமாக இருக்கிறது. ஹராமிலேயே அவர் வளர்ந்திருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய துஆ எப்படி கபூல் செய்யப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் என்று சொன்னால், நாம் உண்ணக்கூடிய உணவும் உடுத்தக்கூடிய உடையும் தூய்மையானதாக இருக்க வேண்டும், ஹலாலானதாக இருக்க வேண்டும். சுபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவரிடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார், ஆலிமே, கூட்டு தொழுகின் பொழுது, அதாவது இமாம் ஜமாத்தோடு தொழுகின்ற பொழுது வரிசையில் நான் வேகமாக வந்து நிற்கிறதுக்காண்டி வர்றேன், நான் வலது பக்கத்தில் நிற்பதா அல்லது இடது பக்கத்திலே நிற்பதா என்பதாக கேட்கிறார். கேட்கின்ற பொழுது சுஃபியானி சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, எப்பா, நீ சாப்பிட்ற சாப்பாடு முதல்ல ஹலாலானதாக இருக்கணும், ஹராமை விட்டும் தூரமானதாக இருக்கணும். நீ சாப்பிட்ட சாப்பாடு முதல்ல ஹலாலா ஹராமா என்பதை மிக சரியாக முதல்ல அதை கவனித்து சாப்பிட்டாலே போதும். நீ முதல் வரிசையிலே வலதுபுறம் நின்னாலும் சரி, இடதுபுறம் நின்னாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னுடைய இபாதத்தை ஏற்றுக்கொள்வான். இப்படித்தான் நாமெல்லாம் இபாதத்தினுடைய விஷயத்தில் அதிகமாக கவனம் எடுக்கிறோம். எப்படி தொழுகிறது, தக்பீரை கட்டும் பொழுது தொப்புளுக்கு கீழே கட்டுறதா, நெஞ்சுக்கு மேலே கட்டுறதா, அதே போல் அத்தஹியாத்தில் விரலை ஆட்டுறதா நீட்டுறதா, எத்தனை ரக்காய் தொழுகிறது தராவியில், 8 ரக்காய்த்தா 10 20 என்பதாகவெல்லாம் வணக்க வழிபாடுகளிலே இபாதத்துகளிலே அதிகம் நாம் கவனம் எடுக்கிறோம். ஆனால் உண்ணக்கூடிய உணவுனுடைய விஷயத்திலே நாம் ஹலால் ஹராமை பேணுகிறோமா, அந்த அளவிற்கு கவனம் எடுக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக அதிலே நாம் வழி தவறி விடுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் உண்ணக்கூடிய உணவும் உடுத்தக்கூடிய உடையும் ஹலாலானதாக இருந்தால்தான் நாம் செய்யக்கூடிய என்ன சிறிய அமலாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படும் என்பதை அருமை நாயகம் நமக்கு உணர்த்தி காண்பிக்கின்றார்கள். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிக பிரபலமான சஹாபி. அவங்க ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட வர்றாங்க. வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படணும், அதுக்காக வேண்டி எனக்கு நீங்கள் துஆ செய்யுங்க என்பதாக கேட்கிறார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாதே, நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது ஹலாலானதை சாப்பிடுங்க, ஹலாலானதை தூய்மையானதை சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டாலே உங்களுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்பட்டு விடும், ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும் என்பதாக சொன்னார்கள். சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த முஹம்மதினுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், நிச்சயமாக ஒரு அடியான் தன்னுடைய வயிற்றில் அவர் சாப்பிடுகின்ற பொழுது 2 பிடி உணவு, ஹராமான உணவை சாப்பிட்டுட்டான்னு சொன்னால், அதன் காரணமாக ஹராமான 2 பிடி 2 கவளம் உணவை சாப்பிட்ட காரணத்தினால் 40 நாட்கள் அவர் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு சொன்னாங்க. நபிகள் நாளுடைய இந்த வார்த்தையை கேட்ட சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உபதேசத்தை கேட்ட பிறகு உணவிலே எப்பொழுதுமே ஹலாலை பேணி பின்பற்றுவதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவங்க வீட்டில் ஒரு ஆடு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க சஅத் ரலியல்லாஹு. அப்போ அந்த ஆட்டிலிருந்து வரக்கூடிய கறக்கக்கூடிய பாலை மாத்திரம்தான் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதே பழக்கமாகவே வச்சுருந்தாங்க. இது ஹலால், நம்முடைய ஆடு, இதிலிருந்து கறக்கக்கூடிய பால் நமக்குரியது என்பதாக ஹலாலானதே உண்டுகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு அது மேய்ந்து கொண்டு இருந்த பொழுது பக்கத்து வீட்டுக்காரனுடைய நிலத்தில் போய் இந்த ஆடு கொஞ்ச நேரம் மேய்ஞ்சிருச்சு. பிறகு அந்த ஆடு தன்னுடைய வீட்டிற்கு வந்ததை கவனித்த சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஆட்டிலிருந்து, அதை பார்த்த பிறகு அந்த ஆட்டிலிருந்து கறக்கக்கூடிய பாலையும் கூட குடிப்பதை நிப்பாட்டிட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், எந்த நேரம் வரைன்னு சொன்னால், அந்த ஆடு கடைசி வரைக்கும் வளர்ந்து அந்த ஆடு மௌத்தா போகின்ற வரை அந்த ஆட்டிலிருந்து அவர்கள் பால் அருந்தவில்லை என்று சொன்னால், அந்த அளவிற்கு ஹலால் ஹராமை பின்பற்றி பேணி நடப்பதிலே அருமை சஹாபா தோழர்கள் மிக கவனமாக இருந்திருக்கிறார்கள். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசி வரை இந்த ஆட்டினுடைய அது மேய்ந்த காரணத்தினால் அது ஹராமாக இந்த ஆட்டினுடைய அது சேர்ந்து அதிலிருந்து உண்ணக்கூடிய நாம் பருகக்கூடிய அந்த பால் ஹராமாகி விடுமோ என்கின்ற ஒரே பயத்தின் காரணத்தினால் அவர்கள் கடைசி வரை அதிலிருந்து பாலை குடிக்கவில்லை என்று சொன்னால், அந்த அளவிற்கு ஹலால் ஹராமை பேணினார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அத்தகைய சஹாபா தோழர்களிடமிருந்து தான் இபாதத்துகளை ஒவ்வொன்றாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கபூல் செய்து கொண்டார்.
நமக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் நோய்கள், புது புது நோய்கள் வந்து கொண்டே இருக்கின்றன, பெருகி கொண்டே இருக்கின்றன. காரணம் என்ன? ஆரோக்கியம் தரக்கூடிய உணவை நாம் உண்ண வேண்டும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதைகளெல்லாம் நாம் விட்டுவிட்டு கிடைத்ததை உண்டு கொண்டிருக்கிறோம். அதன் காரணத்தினால் நம்முடைய உடலிலே மிக பெயர் சொல்லப்படாத நோய்களெல்லாம் நாம் இன்றளவிலேயும் அடைந்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர்கள் சிபாரிசு செய்வது என்ன? நீங்கள் உணவு கட்டுப்பாடோடு இருங்கள், உண்ணக்கூடிய தூய்மையான பரிசுத்தமான உணவை உண்ணுங்கள் என்பதாக மருத்துவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அதே போல அளவாக உண்ண வேண்டும். இதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த ஆதமுடைய மகன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த ஆதமுடைய மகன் வயிறை விட கெட்ட ஒரு பையை நிரப்புவதில்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆதமுடைய மகன் எவ்வளோ சாப்பிடணும்னு சொன்னால், இந்த முதுகெலும்பு நிமிர்ந்து நிற்பதற்கு சக்தி உள்ள அளவு மாத்திரம் சாப்பிட்டா போதும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவை சொல்லுகிறார்கள். எப்படி சாப்பிடணுங்கிறது, ஒரு மனிதன் எப்படி சாப்பிட வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வயிற்றிலே 3 பகுதிகளாக்கி ஒரு பகுதி உண்ண வேண்டும், இன்னொரு பகுதி குடிப்ப வேண்டும், மூன்றாவது ஒரு பகுதியை மூச்சு விடுவதற்காக வேண்டி காலியாக விட்டுவிட வேண்டும் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ணக்கூடிய உணவு முறையை தன்னுடைய உம்மத்துமார்களுக்கு அழகான முறையிலே கற்றுத்தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி ஹலாலான முறையிலே தூய்மையான முறையிலே நாம் உணவு உண்டோம் என்று சொன்னால் எப்பொழுதுமே நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு மனிதர் அதிகமான அளவிலே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாராம், ரொம்ப சாப்பிடுவாராம், வயிறு புடைக்க சாப்பிடுவாராம். அப்படிப்பட்ட ஒருவர் ஒரு நாள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், ஈமானிலே தன்னை இணைத்து கொண்டார். அதற்கு பிறகு அவர் என்ன செஞ்சார்னா, குறைவாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு குறைவாக அவருடைய உடலில் ஏற்றுக்கொள்கிறது, அதுக்கு மேலே சாப்பிட முடியலை. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறை நம்பிக்கையாளர் உண்மையான முஃமினாக இருந்தால் ஒரே ஒரு குடலுக்கு சாப்பிடுவார், இறை மறுப்பாளர் தான் 7 குடல்களுக்கு சாப்பிடுவார் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களை, இன்று உண்ணக்கூடிய உணவுகள் எல்லாம் எது கையில் கிடைக்குதோ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் துரித உணவு என்பதாக ஃபாஸ்ட் ஃபுட்டு நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிச்சுட்டு போகலாம். ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டேன்னு சொன்னால் ஃபாஸ்ட்டாக போயிட வேண்டியதான், எங்கே ஃபாஸ்ட்டாக உயிரை விட்டுட்டு போயிட வேண்டியதான். அந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய துரித உணவு இந்த நாக்குக்கு இனிமையாக காண்பிக்கக்கூடிய இது சுத்தமற்ற உணவை நாம் உண்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் உண்ணக்கூடிய உணவிலே எப்பொழுதும் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஹலால் ஹனாமை பேணி உணவு முறைகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் இன்றைய தினத்திலே ஓதிய வசனத்திலே, நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உணவுகளை பரிசுத்தமானதாக ஹலாலானதை நீங்கள் உண்டு உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்றைய ஓதிய அருள்முறை வசனத்தின் மூலமாக தன்னுடைய அடியார்களுக்கு உபதேசிக்கின்றான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அதன் பிரகாரம் இந்த துன்யாவிலே வாழும் காலம் எல்லாம் நல்லடியார்களாக உண்ணக்கூடிய உணவும் உடுத்தக்கூடிய உடையும் ஹலாலானதையே நாம் அனுபவிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா